மக்களே, உங்களுக்கு ஒரு பயங்கரமான சாமான் ஒன்று வந்திருக்கேன். நான் கட்டுத்திருக்கேன், இதையெல்லாம் கட்டுத்திருக்கேன். நிலம் வழியே அப்படியே இருப்பினோம், நாம கொண்டே கீழே நடந்து தானே நாம தொழிற்செய்கிறது. காலை கொண்டே கீழே வச்சோம்னா இந்த முள்ளு ரெண்டு இருக்கு பாருங்க, உண்டை போட்டுட்டு உண்டை வச்சு கேட்குண்ணா. எடுத்தோன்னே நாங்கள் இந்த பயிர்க்கா போட்டுருவோம். நடந்து இதே வழியே கால் வழியை ஊற்றி விட்டுருவோம். இங்கே பாருங்க, இந்த முள்ளை காட்டு. இந்த முள்ளில் நாம் குத்து பண்ணினோம்னா நமக்கு கட்டாயம் ஒரு நாள் ஃபுல்லாக கிடக்கக்கூடிய ஒரு வழி ஏற்படுத்தும். அதை விட இந்த காயம் லேசில் மாறாது. இந்த காயம் லேசில் மாறாது. அது நமக்கு கண்ண நாளைக்கு அந்த காயம் அப்படியே இருக்கும். இந்த முள் வந்து சரியான ஒரு விஷம் உள்ள முள், அவ்வளோ ஒரு டேஞ்சரான முள். கட்டுத்திருக்கு, இவரான் கட்டுத்திருக்கு. என்ன புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்க, இவரான் கட்டுத்திருக்கு. என்ன நீல நீல புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்க, வழியாக பாருங்க. வா, இதை வந்து என்ன வரையலுக்கு கறிகளுக்கு பயன்படுத்துவாங்க ஆக்கள். நாங்கள் அதுகளுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. வரையல் அதுகளுக்கு வைக்கலாம். பாருங்க, கண்ணை பாருங்க. வா, கண்ணை காட்ட போகிறோம் பாருங்க. இது அப்படியே நிலத்துக்குள்ள புதஞ்சி இருக்கும். நிலத்துக்குள்ள புதஞ்சி இருந்தால் டேஞ்சரான சாமானா கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். இது உங்களுக்கு இந்த முள்ளை காட்டுற பாருங்க. வா, இந்த முள் வந்து இந்த பக்கத்தால் குத்தினா நாம் மற்ற பக்கத்தால் இருந்து இப்படி இழுத்து எடுக்க நமக்கு சரியான ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முள். பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, கண்ணை பார்க்க போறீங்க. ஆடுற மொத்தம் வழியாக காட்டு எப்படி இருக்கேன்னு பாருங்க. ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்குது, ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்குது கீழே. சரியா, காட்டு.